காய்ஸ், நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வாங்க நம்ம வந்துட்டு ஒரு புது ட்ராமா பார்க்கலாம். இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா ஒரே கொலை, மிஸ்ட்ரி, ரொமான்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். வாங்க இப்போது நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அடி கள்ளி நீ இங்கே தான் இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண போகிறான். ஏன் இப்படி பண்ணுற, உங்கள் அப்பா பார்த்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் பார்த்துட்டு போகிறான். நீ என்னடி பண்ணிட்டு இருக்கிய பாரு, உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கல, தள்ளி விடுறா. அதுக்கப்புறமா பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் மெய் மறந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க அப்பா மேலே வரான், கண்ணை தூக்கிட்டு என்னடா அது அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு கீழே வரைக்கும் சவுண்ட் கேட்டுருச்சு. டக்குன்னு ரெண்டு பேரும் என்னையே ஏமாத்துறீங்களா, இருங்கடா உங்களை வந்து வச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பங்காரன் என்ன பண்றான்னா டக்குன்னு வந்துட்டு மேலே ஏறி போறான். அவங்க அப்பங்காரன் வந்தது கூட தெரியாம ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இதோ வந்துட்டு கட் பண்ணிட்டு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஷன் மாதிரி காட்டுறாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல. அங்க நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒருத்தனை போட்டு புழக்க போறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு அவங்க அப்பாவோட எனிமீஸாமா. இவன் போய் வந்துட்டு ரெண்டு சண்டையை போட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு காப்பாத்தி விட்டுறான். அவங்க அப்பாவுக்கு ஒரு அடியாள் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட யாரும் உங்களை பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே யாருடா அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்க போகிறான். பார்த்தா ஒரு பொண்ணு, பார்த்தோன்னே செம்மையாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவ தாங்க நம்ம ஹீரோயின். இவன் வந்தோடனே வந்துட்டு ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பாருங்க உங்கள் மூஞ்சில ஃபுல்லாக ரத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் ரத்தத்தை துடைக்க போகிறா. யாருடா இவோ ரொம்ப பீலா விடுவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டை வந்து பேசிகிட்டு இருக்க, நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை எனக்கு பேரும் புகழும் வேணும் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரைம் இருக்குது, அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது எதுக்கு நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போக பார்க்குறா. சரி அவள் வேணும்னே பண்ணுறா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே அவள் கூப்பிட்ற இடத்துக்கும் அவன் போகிறான். எங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய பப்பு மாதிரி இருக்கா, அங்கே கூட்டிகிட்டு போகிறா. எல்லாருமே வந்துட்டு இவனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய இடத்து ஆளோட பையன் இல்லையா, அதனால இருங்க எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. வந்தோடனே ரெஸ்ட் ரூமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோவோட அப்பாவை கட்டுறாங்க. அவனும் அங்கே தான் இருக்கான். எதுக்குன்னு பார்த்தா யாரோ ஒருத்தி வந்து புதுசாக பாட போகிறாளாம்மா, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டேன், அதனால தான்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியாப்பா சரிப்பா உட்காருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு சரி எங்கே போனா இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. வேணும்னே வெயிட் பண்ண வச்சுட்டு எங்காவது போயிட்டாளா இந்த கள்ளி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் மேடையில நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு செமையா இருக்காளே இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் பார்க்கறான், நம்ம ஹீரோவும் பார்க்கறான். என்னடா இது ரெண்டு பேத்துக்கும் ஒரே டைம்ல ரூட் விடுறாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவ போய் பாடுறா அப்படின்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். வாங்க வந்து பாருங்க செம ஷோ இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்போட ஓனர் இருக்கா இல்லையா, அங்கே வேலை செய்யறவும் அவதான், அவ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோட அப்பங்காரர் இருந்துட்டு செம்மையா இருக்காளே இவளை மடக்கிறணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வேணும்னே கண்டுக்காம ஹீரோ கிட்ட போய் பேசுறான். அப்போ ஒரு ட்விஸ்ட், வேணும்னே பண்றியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஹீரோட அப்பா இருந்துட்டு என்ன அங்கே போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறமா உங்களோட ஒரு பட்டன் தேவையில்லாமல் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறா. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவள் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருப்பா. அவன் வந்துட்டு தெரியாமல் வந்துடுச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருப்பான். இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவான். எதுக்கு இந்த சீனை கிரியேட் பண்ணான்னு தெரியல. நம்ம ஹீரோ முடிச்சுட்டு இருப்பான், என்ன இவ பைத்தியக்காரியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ரூமுக்கு போய்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவோட அப்பா வந்து முன்னாடி நிற்கிறான். வேணும்னே கண்டுக்காத மாதிரி போயிடுறா. அப்போன்னு பார்த்து அவளோட அந்த ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று போட்டிருக்காள் மேலே ஷால்பு மாதிரி, அதுலேருந்து வந்துட்டு நூல் போய்கிட்டு இருக்கு. என்னடா இது நூல் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்கார பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நூலை பிடிச்சிக்கிட்டே பின்னாடி போய்கிட்டு இருக்கா. ஏன்டா ஒரு சின்ன நூலை வச்சுட்டாரா பின்னாடி போவ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. போயிட்டு அப்படியே பின்னாடி போய் உங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்க நூல் இதோடய வந்துருச்சு, சாரி நான் வேணா உங்களுக்கு புதுசாக ஒன்று வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சீனை போடுறா. உடனே இருந்துட்டு எனக்கு ஒரே சுகர் இருக்குது, அதனால வந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்லாம் வந்துட்டு எடுத்து சாப்பிட்றதுக்காக வந்துட்டு எடுக்கிறா. அவங்க கிட்ட அவனும் நான் பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது லைட்டாக அங்கங்கே டச்சிங் ஆகுது. உடனே வந்துட்டு வேணும்னு என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பங்காரன் வந்துட்டு எனக்கு மயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ராமாலாம் அடிக்கிட்டு இருக்கா.
இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, ஒரு ஓரமாக நின்று கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஓ வேணும்னு எங்கள் அப்பா மயக்கிறியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் வரான், டே பேசாம இருடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இவன் இந்த மாதிரி ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாடா பெரிய ஆட்டக்காரே இருப்பா போலே, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு போயிடுறான். இதுக்கப்புறமா இவனோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என் பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்கார இருந்துட்டு நம்ம ஹீரோ பேரில் எழுதி வைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாமே கேட்டுட்டு இருக்கிறவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இப்படி சீக்கிரமாக இந்த மாதிரி வேலை முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு அப்போ வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லா பொறுப்புமே நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்றான். இங்கே என்னடான்னு பார்த்தா நம்ம அந்த ஓனர்காரி இருக்கால, அவள் வந்து நம்ம ஹீரோன்ட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா, என்னத்தை பண்ணி மயக்கன, எல்லாரும் உன்னை பார்த்து வந்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டு வந்துட்டு நாளைக்கும் ஷோக்கு வந்துரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோ வரதை பார்த்துட்டு அவள் கண்டுக்காத மாதிரி மேக்கப் பண்ணலாம் போய்கிட்டு இருக்கா. சொல்லு உன்னோட மோட்டிவ் என்னன்னு சொல்லு, எங்கள் அப்பாவுக்கும் விட்டுடுற எனக்கும் விட்டுடுற, யாரை தான் நீ மயக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நான் உங்களுக்காக பார்க்க தான் வந்தேன், அதே மாதிரி உங்கள் அப்பாவை பார்க்கறக்கும் தான் வந்திருக்கேன், என்னடி பேசிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். என்ன பேச்சுது, ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரியும், நீ பேசாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மிரட்டா. என்னை பற்றி உனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நீ வந்துட்டு அவங்க பையனே இல்லைங்கிறது எனக்கு தெரியும், அதனால வந்துட்டு நீ பேசாமல் போய்க்கோ அப்படின்னு சொல்லிடுறா. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா பொறுப்பும் இருக்கிறது பிடிக்காம ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோட அப்பங்கிட்ட வேலை செய்கிறான்ல, அவன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீ எப்பறம் எல்லா பொறுப்பும் அவனுக்கே கொடுப்ப, எவனோ ஒருத்தன் வந்துட்டு உன் பையன் சொல்லி வந்திருக்கான், அதுக்காக எல்லா பொறுப்புமே அவனுக்கு கொடுத்துருவியா, நான் தானே எப்போ உனக்கு நிறைய வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன், ஒழுங்கு முறையாக இந்த கான்ட்ராக்ட்லாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இனிமேல் அவனுக்கு தான் உனக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுறான். இதுக்கப்புறமா நம்ம குட்டி வில்லன், இவன் வந்துட்டு குட்டி வில்லன் நம்ம சொல்லுவோம். குட்டி வில்லனுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கிது, நம்ம ஹீரோ தான் சென்ட் பண்ணி வச்சிருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையான பையன் கிடையாது, அவன் வந்து ஒரு டூப்பு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. அதை அனுப்பிட்டு உடனே என்ன பண்ணுறான்னா பாட போயிடுறான். இவனும் உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கான், என்னடா அழகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ அங்கே தான் இருக்கான். இப்படி வந்துட்டு அங்கே நடந்துக்கிட்டு இருக்க இந்த ஷோ நடந்துக்கிட்டு இருக்கும்போது குட்டி வில்லன் வந்துட்டு மாசம் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த நான் எதுக்கு இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். டே சொன்னன்லடா இவன் வந்துட்டு உன் பையன் இல்லைன்னு பாரு, இப்போ ரிப்போர்ட்டே வந்திருக்கு, உன் பையன் வந்துட்டு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி வயிற்றுல 4 தையல் போட்டிருக்காங்களாமே, இவனுக்கு இருக்கான்னு பார்க்கணும், இவனை சட்டையை கழட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். என்னடா இது இவனுக்கு வந்த சோதனை, நம்ம ஹீரோ தான் உண்மையான பையனே இல்லையே அப்படின்னு வந்துட்டு நீங்களாம் யோசிப்பீங்க. ஆமாம் அவன் உண்மையான பையனே இல்லை தான். நம்ம ஹீரோயின் போட்டு விட்டுட்டு ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு அவன் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறானா, இருங்கடா அவங்களுக்கு வைக்கிறான் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணானா அவன் சட்டையை கழட்டி காமிச்சிடறான். அங்கே சொன்ன மாதிரி 4 தையல் இருக்கு. என்னடா வந்துட்டு ஒரு ஆதாரத்தை கூட ஒழுங்கா ரெடி பண்ணிட்டு வந்து பேச மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான். ஒழுங்கா போய் ஒரு நல்ல ரிப்போர்ட் கொண்டு வா, இவன் தான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்கார வந்து திரும்பவும் ஏமாந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. எவன்டா அது நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து யோசிச்சு நடந்துட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து கழுத்தில் கத்தியாக வைக்கிறான். யார்டி நீ, ஒழுங்கு மரியாதையே சொல்லு, நீ தானே உனக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்ம ஹீரோ. அவளும் இருந்துட்டு ஆமாம் நான் தான் வந்துட்டு அனுப்பிச்சேன், இந்த தடவை தப்பிச்சிட்ட, நெக்ஸ்ட் டைம் மாட்டுவ நீ கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறா. அவள் நீ வந்துட்டு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். உனக்கு வந்துட்டு மறந்து போச்சா, நம்ம 2 பேருமே ஒரே கிளாஸ் தான், அவனோட பையன் வந்துட்டு நானும் அவன் பையனும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், உனக்கு வந்துட்டு அது தெரியாது, அவன் வந்து சேனு குடிக்காரன், அவன் செத்து போயிட்டாங்கிறது எனக்கு தெரியும், நான் ஒரு வேறு விஷயமா வந்துட்டு பழி வாங்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறான். நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்க, நீ ஒழுங்காக வந்துட்டு நீ வந்த இடத்துலேருந்தே போயிடு, இதனால் உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கேட்குறான். இவனும் திருப்பி அதே கொஸ்டினை தான் கேட்குறான். நீ எப்படி நடிச்சிட்டு இருக்க, தேவையில்லாமல் நீ கிளம்பி போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாத்தையும் கேட்டு வந்துட்டு அந்த கத்தியெல்லாம் எடுத்துடுறாங்க இல்லையா. எடுத்ததுக்கப்புறமா அவனும் யோசிச்சுட்டு இருக்கான், எப்படி இவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, பேசாமல் நீயே போயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. தேவையில்லாமல் நீ இங்கிருந்து நிறைய விஷயத்துல மாட்டிக்காத, இனிமேல் நான் பண்ணுறதை நீ இருந்து பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு லூஸ் தனமாக ஏதோ பேசிட்டு போகிறா. இவனும் என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுக்கிட்டு இருக்கான். இவங்க பேசின இந்த ரகசியத்தை நம்ம குட்டி வில்லன் இருக்கான் இல்லையா, அவனோட பையன் கேட்டுட்டான். இருங்கடி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து வந்துட்டு நிறைய பேர் அவளை சுற்றி வராங்க. அவளும் வந்துட்டு அடிக்கிறதுக்காக பார்க்குறா. இருந்துமே வந்துட்டு அவளை தாக்கிடுறாங்க. இது அவளோட ஹேண்ட்பேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கா. அவளை வந்து பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தேன் நான் கேட்டுட்டேன், நீயும் அவனை வந்து கொள்ள தான் வந்திருக்கேன், இவனும் வந்துட்டு கொள்ள தான் வந்திருக்கான், என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான்.
நீ என்ன பெரிய அழகியாடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மூஞ்சில கோடு போட்டாதான் நீ பண்ற ஆட்டத்துக்குலாம் ஒரு சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில கோடு போட போறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். கொடுத்துட்டு வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள அடிச்சு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவனுக்கும் நிறைய அடிபடுது. அடிபட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு இவன் என்ன பண்றானா, இரு நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ற வேலையை மட்டும் பாரு இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா நம்மளோட ஹீரோயின். எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அந்த பப்புக்கு தான் போறா. அங்க போய் வந்துட்டு என்ன பண்றான்னா எல்லாத்து முன்னாடி வந்துட்டு ஒரு நீதி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கு முன்னாடி இந்த குட்டி வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது, இவன் தான் என்னை வந்துட்டு கூட்டிட்டு போய் அடிச்சு சித்திரவதையெல்லாம் பண்ணா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சொன்னது மட்டும் இல்லாம பாருங்க அவன் என்னத்தெல்லாம் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்துட்டு இதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பங்காரங்கிட்ட போய் வந்துட்டு அவளும் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்ப அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, என்னது இது இப்ப இல்லாம ஒன்று அடிச்சு வச்சிருக்கான் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவதான் வந்துட்டு என்னோட செகண்ட் ஒய்ஃப் ஆக போறா, எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்களே, இவளதான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோயின்கிட்ட போய் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, இந்த குடும்பம் ஒரு கேவலமான ஒரு குடும்பம், இங்கே வந்து நீயே வந்துட்டு மாட்டிக்கணும்னு முடிவு பண்ணுற, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருன்னு சொல்லும்போது நீயும் தான் இங்கே வந்து மாட்டிட்டு இருக்க, நீயும் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேர் இங்கே வந்தாடா ரொமான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வில்லன் இருக்கான் இல்லையா, ஒரு கட்டணம் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். உங்களை கொன்னாதாண்டா எனக்கு வந்துட்டு இதுவே வரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது உன்னே நான் கொள்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கன் எடுக்கிறான். என்னடா மாற்றி மாற்றி கொள்றாங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஹீரோட அப்பா வந்து சுட்டுறான். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்துடுறா. சரி அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க போடலான்னு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாங்காரங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னடா என்னையோட ஃபாஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு நீங்களே ரொமான்ஸ் பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆசை ஆசையா கொண்டு வந்து பூவை கூட தூக்கி வீசிட்டு போயிடுறான். அவன் வந்துட்டு என்ன பண்றான்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவ்காக அவங்ககிட்ட நார்மலா ஜாலியா பேசுற மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கா நம்மளோட ஹீரோயின். இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாங்கார சொல்லியிருப்பான் இல்லையா, அது வந்து பேப்பரில் வந்துடுது. வந்ததுக்கப்புறமா அவங்களோட செகண்ட் ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா இதெல்லாம் சரியே இல்லைங்க, என்னால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் புள்ள பெற்று தர முடியலங்கிறக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் வந்துட்டு நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாது, நான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிறது எதுக்கு, உன்ன மாதிரியே வந்துட்டு உனக்கு ஒரு தங்கச்சி வரணும் அப்படிங்கிறக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பிட்ட போடுறான். அவளுக்கு வந்துட்டு சுத்தமா பிடிக்கல, எதிர்த்து பேசவும் முடியல, என்ன பண்றேனே தெரியல, அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்கிட்ட வந்து மாட்டிருக்கோம் பாத்தியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரிங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே பண்ணிக்கோங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறத பார்த்துட்டு இவனும் சரி அப்படின்னு வந்துட்டு மனசே இல்லாம சொல்லிடுறா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னதான் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நான் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிறேன், நீ பேசாமல் வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்துடுறான். வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பப் ஓனர் இருக்கா இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த செகண்ட் ஒய்ஃப் வந்து உன்னை ஒரு பார்ட்டி கூப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறா. நீ 2 பேர்த்திட்டையும் சுற்றிட்டு இருக்க, ரொம்ப புதுசாக இருக்குது, யாராவது ஒருத்தவங்க பின்னாடி சுற்ற வேண்டியது தானே, உனக்கு 2 பேர் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. இதோட செகண்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. guys, நேற்று நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோவோட செகண்ட் எபிசோட் தான் இது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோட அப்பங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு செகண்ட் ஒய்ஃப்ட்ட பேசிகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் வந்து ஹீரோயினை வந்துட்டு இந்த மாதிரி டின்னர் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். நான் தானே அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனால் ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவள் என்ன யோசிக்கிறான்னா அவள் வீட்டில் வந்துட்டு ஆல்ரெடி நடந்த மாதிரி ஒரு கொடுமையெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. உள்ளே வந்தோடனே வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்குள்ளே போய் அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்கிறத பார்த்து அப்படியே தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. இவங்க ஃபோட்டோ எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு காஃபி மாதிரி கொடுத்துட்றா. அவங்க சித்தி தான் இருக்காள், அவள் கொடுக்குறா. கொடுத்ததுக்கப்புறமா அவன் குடிக்காமலே குடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக நிறைய பேர் போகிறானுங்க. ஆனால் அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஐயோ நான் அடிக்கல, இந்த பொண்ணு மயங்கி விழுந்து நம்ம வந்துட்டு இது பண்ணுது அப்படிங்கிற போது அதுக்கப்புறமா இவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி பெட்ல தூக்கி போட்டு போயிடுறாங்க. அவன் வந்து பார்க்கும்போது இவங்க 2 ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அப்போ சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. எதுக்கடி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் நடிச்சிருக்கான்ல, அவன் எந்திரிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறமா அவன் எந்திரிக்கிறத பார்த்துட்டு அவன் அப்படியே மயங்கி போன மாதிரி நடிக்கிறான். ஐயோ இவன் கூட வந்து யார்டா என்ன படுக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவன் தண்ணி எடுத்து கொண்டு மூஞ்சில ஊற்றி உன்னை எழுப்பதான் இந்த மாதிரி
பண்ண அப்படிங்கிற சொன்னாலே நான் எந்திரிச்சிருப்பேன் அப்படிங்கும்போது நீ தான் வந்துட்டு மயக்கத்துல இருந்து எப்படி எந்திரிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேட்குறா. அதுக்கப்புறமா வந்துட்டு அவன் மூஞ்சில தண்ணி ஊத்துறான். என்னன்னு பார்த்தா பழிக்கு பழிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமை கொளுத்தி விட்டுட்டு இங்கேருந்து ஓடிடலாம் அப்படிங்க. என்னது பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது பின்ன எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுட்டு அங்கேருந்து 2 பேரும் ஸ்மார்ட்டாக எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் தப்பிச்சதை பார்த்து அவள் ரொம்ப ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்கிற இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து மாட்டிக்காத, இந்த வீட்டோட ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கும் போது இதுக்கு எனக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு செவருமே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பையன் கூட இருப்பான். யாருன்னு பார்த்தா அது வந்துட்டு நம்ம ஹீரோ தான். இவங்க 2 பேரும் சின்ன வயசில் மீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோனோட அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு தத்தெடுத்திருப்பாரு. 2 பேருமே ஜாலியாக பேசி விளையாடிட்டு இருப்பாங்க. 2 பேருமே சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு இங்கே ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா எப்படி இந்த ரூம் வந்து எரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரிலங்க, தெரியாமல் பத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. நல்ல வேலை என் புருஷன் என்ன திட்டவே இல்லை, அப்படியே போயிட்டான் பார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே என்ன காட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு இடத்துல போய் அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஒரு பொம்மையை வச்சு அழுதுகிட்டு இருக்கா. என்ன யோசிக்கிறான்னா நான் வந்துட்டு வந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சிடுவேன்ப்பா, கண்டிப்பாக முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மையை அங்கேயே வச்சுட்டு போயிருப்பான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வரான். ஹீரோ வந்ததுக்கப்புறமா என்னடா இது இந்த பொம்மை இங்கே பார்த்த மாதிரி இருக்குது, இதே மாதிரி ஒரு செட் பொம்மை வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டேயும் இருக்கு. இவங்க 2 பேரும் சின்ன வயசுல ஒட்டுக்கா இருப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோக்கு பொம்மையை செஞ்சு கொடுத்துருப்பா. அதில் யோசிக்கும் போது அவங்க வந்திருப்பாளா, எப்படி யார் இந்த பொம்மையை கொண்டு வந்து இங்கே வச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். எப்படியாவது வந்துட்டு இந்த உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோட அப்பங்கார வந்துட்டு கல்யாணத்துக்கு அவசரமாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் உனக்கு அவசரமாக ஏதோ ஒரு ஒர்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி கல்யாணத்தை அப்புறம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறான். அவள் வந்துட்டு கல்யாணம் முன்னாடியே அவள் நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டரும் போட்டுக்கிட்டு போகிறான். நம்ம ஹீரோ செமடா இப்படி தான் ஏதோ நடக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கா இல்லையா, அவளை கூப்பிட்டு வீட்டுக்கு போனான். கல்யாணம்லாம் இப்போ நடக்காதாமா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறா. எப்படியா தப்பிக்க சொன்னால் நீ என்ன கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ரெடி ஆகிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அந்த வீட்டுக்கு வந்த நாள் நைட்டே வந்துட்டு ஏதோ பெருசாக கத்தியெல்லாம் எடுத்துட்டு சமையல் ரூமில் போய் வெட்டிக்கிட்டு இருக்கா. அடிப்பாவி அதுக்குள்ளேயே அவனே கொண்டுட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது எனக்கே பசிக்குதுன்னு நானே வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு எதுவுமே செஞ்சு போடல, எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது இவ்வளோ பசியோடவானு இருக்கேன், நான் உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதோ வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கா நம்ம ஹீரோயினுக்கு. அங்கே விழு பார்க்க வந்து இவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறான்னா நானும் இதை சாப்பிட்டு பார்க்குறேனே, நீ 2 வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டே இருந்து அதையும் பிடுங்கி தின்னுட்டு போயிடுறா. கொஞ்சம் கூட வந்துட்டு இதுவே இல்லாமல். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, இங்கேயோ போய் ஏதோ மருந்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கா சீக்ரெட்டாக. இதை நம்ம ஹீரோ பார்த்துறான். பார்த்ததுக்கப்புறமா அவனை தேடி கண்டுபிடிச்சி அவளுக்கு என்ன மருந்து கொடுத்தியோ அதே மருந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறான். இதுக்கப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏதோ மருந்து கலக்கிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கா. அவள் வந்துட்டு அவங்க 2 பேருக்கு முன்னாடி நான் எதுவுமே கலக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சாப்பிட்டு காமிச்சிட்டு போயிடுறா. இதுக்கப்புறமா வந்துட்டு அவன் தேடி கண்டுபிடிச்சிட்டான்ல, எப்படி நம்ம ஹீரோ மருந்து வாங்கினா அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்கிட்ட அடிச்சு பிடிச்சி ஒரு மருந்தை வாங்கிக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கொண்டு போய் கேட்குறான். என்ன மருந்து இது அப்படிங்கும்போது மென்டல் ப்ரெஷர் இருக்கும்ல, அவங்க தான் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் மருந்தெல்லாம் எடுத்துப்பாங்க, ஒருவேளை அவளுக்கு அந்த மாதிரி ஏதாவது வியாதி இருக்கலாம் இல்லையா அப்படிங்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காள் அவள், இது தெரியாமல் நான் பாட்டுக்கு அவள்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துட்டேனே, நீ நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இங்கே வேணும்னா நிறைய சதி தீட்டிகிட்டு இருக்கா. இவளோட வந்துட்டு எனக்கு ஒரே தொல்லையாக போச்சு, ரொம்ப தான் பண்ணுறார் அவர், அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் வந்துட்டு அவள் பக்கமே நடக்குது, அவளுக்கு ஏதாவது வேட்டை வைக்கணும், அவளுக்கு சாப்பாடுலாம் எதுவும் கொடுத்துடாத, வெறும் வந்துட்டு சோறு மட்டும் போடு, வேறு எதுவுமே தந்துடாத, இந்த மாதிரி வந்து சைடிஷேல எதுவுமே கொடுக்காத, அவள் வந்து வெறும் சோறே திங்கிட்டோம் அப்படிங்கும்போது அவள் சோத்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ பார்த்து பைத்தியக்காரி எப்படி வெறும் சோறை திங்கிறா பார்த்தியா, சரியான பைத்தியமாக இருப்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் போய் கம்பெனி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெறும் சோறை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இதை வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. யாருன்னா வந்துட்டு அதான் செகண்ட் ஒய்ஃப் இருப்பாளே, அவள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. அவள் பார்த்துட்டு யார்கிட்ட இந்த பைத்தியக்காரங்க இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, 2 லூஸ் ஆயிடுச்சு போல, சரி நம்ம போய் வந்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவன் நல்லா வந்துட்டு வயிறு முட்டை சோறை தின்னுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தா அவள் போயிடுறா இல்லையா.
போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நைட் ஆனோடனே அவன் வேலையை காட்டுறான். என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு சமையல்காரன் இருக்கான். அவன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கிது. பாக்ஸில் ஒரு ரெட் கலர் ரிப்பன் மாதிரி இருக்குது. ஓ, இதை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இது எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது, இங்கே தான் இருக்கா, கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து வாங்கிக்கிறா. இது வந்துட்டு என்னோட செத்து போனார் இல்லையா, அவங்க அப்பா தான் வந்துட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சின்ன வயசில் ஏதோ நடந்திருக்கு, இவனும் வந்துட்டு ஏதோ கூட்டு களவாணி வேலையாக பண்ணியிருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ண போவான். ஆனால் ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நீ மயக்கம் போட்டு விழுந்தாலும் பரவாயில்ல, அவளை ஒரு துணியில் கட்டி கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆர்டர் கொடுக்குறான். யாருன்னு பார்த்தா அதான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்கான்ல அவன் தான், அதான் ஹீரோட அப்பங்காரன். அவன் தான் சொல்லியிருப்பான். வேறு வழியே இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை அப்படியே மூட்டைக்குள்ளே போட்டு அவள் கட்டியிருக்க அந்த ரிப்பனை தூக்கி ஃபுல்லாக கட்டி அப்படியே கொண்டு போய் புதைச்சிருவான். இவன் வந்துட்டு யோசிக்கிறா, இருடா உனக்கு இன்னும் வச்சிருக்கேன்டா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் மேலே வந்து பார்த்துட்டு இருக்கா, என்னடா அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கா, அடங்க நமக்கு ஒரு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் என்னடா நிறைய மியூசிக்லாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா அந்த மூட்டை மாதிரியே கிடக்குது, நம்ம ஹீரோயினை கட்டி போட்ட மூட்டை. அவன் போய் என்னடா அந்த மூட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தரும்போது அசையுது அந்த மூட்டையும். அப்படியே பயந்து போய் விழுந்துடுறான். அவங்க வேலைக்காய் இருந்துட்டு வந்து எடுத்து பார்க்குறா, என்னது இது, இதுக்குள்ளே வந்துட்டு சேவல் தானே இருக்குது, இதுக்கே இப்படி பயந்து போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கே, நீ தானே வச்சிருக்கே அப்படிங்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோயின் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா வந்துட்டு அவன் பயப்படுற மாதிரி வேணும்னே பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். இவன் வந்துட்டு இவன்கிட்ட போய் இவ்வளோ வில்லிசம் காமிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் நம்ம ஹீரோ. என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும், என்னடா இவ்வளோ மழை வருது, நீ எங்கேயுமே போயிடாத, என் கூட இரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவன் எங்கே கிடக்கிறான்னு எனக்கு தெரியல, இங்கே வந்து எனக்கு சேஃப்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு எதுவும் வந்துட்டு பாட்டெலாம் ப்ளே ஆகிற மாதிரி சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா அது, யாரும் நம்மளை கொல்ல வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறான். இது எல்லா வேலையுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் பண்ணிக்கிட்டு இருப்பா, மறைஞ்சு நின்று பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் என்னது இது பாட்டு சவுண்டு கேட்குது, போய் அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஆஃப் பண்ணுறதுக்காக போகிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளியே அவசரமாக கிளம்பி போகிறா. இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் எங்கே போகிறான் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சமையல்காரர் இருந்துட்டு அங்கே போய் நம்ம ஹீரோனை புதைச்ச இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ இங்கே தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நான் உன் பின்னாடி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இவ்வளோ நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கா நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வரக்கு முன்னாடியே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு பிளான் போட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா இவங்க அம்மா அப்பாவோட ஃபோட்டோ அங்கே இருக்கும். அதை பார்த்து தான் அவனுக்கு புரியும், ஐயோ நம்ம சின்ன வயசில் ஒட்டுக்கா இருந்தமே அவ தானே இவ அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பா. இங்கே இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பயமுறுத்திட்டு இருக்கா அவனை. நீ தான் வந்துட்டு புதைச்சி இல்லை, அங்கே போய் தேடுற, அங்கே போய் தேடினா எப்படி கிடைக்கும், நான் தான் இங்கே இருக்கனே அப்படிங்கும்போது, இல்லை நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அது எப்படி தெரியாமல் நீ பண்ணுவேன், நான் எவ்வளோ தடவை கெஞ்சினேன் அன்னைக்கு, ஆனால் நீ வந்துட்டு என்னை கொஞ்சம் கூட மதிக்கலையே, நீ தான் வந்துட்டு என்னை புதைச்சிட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயமுறுத்துறா. நம்ம ஹீரோயின் மண்ணெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மழை வந்து இதானனால அந்த கையில் வச்சுருக்க ஒரு ஷார்ப்பான பொருள்னால அதை வச்சுட்டு வெளியே வந்துடுவா. வெளியே வந்ததுக்கப்புறமா இவங்களை பழி வாங்கணுங்கிற முடிவே அவள் அப்போ தான் எடுப்பாள். இந்த டூல் தான் வந்துட்டு அதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு அதை வச்சு ஒரு பொம்மை செஞ்சு கொடுத்துருப்பா. அதனால வந்துட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான், என்னை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை இப்போ என்னால் மன்னிச்சு விட முடியும், நீ தான் எங்கள் ஃபேமிலியை அழிச்சிட்டிங்களே, அது மட்டும் இல்லாமல் என்னையும் நீ தானே கொல்ல பார்த்த, நீ எப்படி உயிரோடு இருக்கலாம், நீ செத்து தொலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் கழுத்தில் கையை போட்டு அப்படி இருக்கிறான். அவன் வந்துட்டு என்னை விட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அன்னைக்கு வந்து உன்னை காப்பாற்றலான்னு பார்த்தேன், அதுக்கப்புறமா உன்னோட பாடி இங்கே இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ வந்து பார்த்தியா, நீ வந்து ஒன்றுமே பார்க்க கிடையாது, நீ வேணும்னே என்கிட்ட நடிக்கிறேன்னு மட்டும் தெரியுது, நீனோட கில்ட்டால் நீ இங்கேயே இருந்து என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாதி கொல்ற மாதிரி வந்துட்டு அப்படியே விட்டுறான். விட்டதுக்கப்புறமா அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு இதாகிடுது, சரி இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் சுத்தமாக முடியாமல் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வரா. ரிட்டன் வரும்போது நம்ம ஹீரோ கூட அவளுக்கு ஒழுங்காக தெரியல, ஒரு மாதிரி மங்களாக தெரியுதான், சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்கான். இவனுக்கும் வந்துட்டு உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லையா நம்ம ஹீரோயின். உடனே என்ன பண்ணுறான்னா 2 பேரும் ஓடி போகிறாங்க, சின்ன வயசில் இருக்க மாதிரி 2 பேர் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவள் அப்படியே விழுந்துடுறா. அவளுக்கு சுத்தமாக எனர்ஜியே கிடையாது. இது
இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரொம்பவே முடியாமல் இருக்கும்போது சரி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். என்ன எதுக்கு நீ தேவையில்லாம இங்கே வந்து கடத்திட்டு வந்து வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்கே கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன், நீ தான் வந்துட்டு ரொம்ப டல்லாக விழுந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் எங்கே விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது, நீ தான் வந்துட்டு வீட்டு மேலே வந்து விழுந்து கிடந்த அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான் அவன். இவங்க 2 பேரும் வந்துட்டு மீட் பண்ணிக்கிட்டது வந்துட்டு அவன் சொல்லவே கிடையாது. ஏன்னா அவன் மறந்துருப்பா, அவளுக்கு ஞாபகம் இருக்காது. அவன் என்ன பண்ணுறான்னா, சரி நான் தான் சின்ன வயசு அந்த தத்தெடுத்த பையன் சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், அவளுக்கு வந்துட்டு அப்படியே கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு உண்மை சொல்லாமல் போயிடுறான். இதுக்கப்புறமா வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம சித்தியை காமிக்கிறாங்க. அவள் ரொம்ப சோகமாக இருக்கா. இப்போல்லாம் யாருமே வர்றதில்லை, நான் தனியாக இருக்க மாதிரி இருக்குது இந்த வீட்டில். அது மட்டும் இல்லாமல் அவனும் செத்து போயிட்டான். அந்த சமையல்காரன் செத்து போன செய்தியை கேட்ட உடனே அவள் ரொம்ப சோகமாயிரா. இனிமேல் நான் தான் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா வந்துட்டு மார்னிங் அவருக்கு முன்னாடியே போய் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கேருந்து தப்பிச்சு போயிடு, நீங்கள் இருக்காத, இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்லாம் சொல்கிறான். உனக்கு என்ன வேலையோ அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு துரத்தி விட்டுறா. இவன் ஏன் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட முடி வந்துட்டு அதில் மாட்டிடுது. மாட்டினதுக்கப்புறமா சுத்தமாக எடுக்க முடியல. சரி நான் ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்கிறான். சரி கட் பண்ணி எடுத்துடலாமா அப்படிங்கும்போது, கட்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன் அப்படிங்கும்போது அவனும் எடுத்து விடுறான். இப்படியே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக புரியல. திடீர்னு இவன் ஏன் வந்துட்டு நம்மக்கிட்ட இவ்வளோ நல்லவனா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானே, ஹெல்ப் பண்ணவும் கூடாதே அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்கா. இவன் தான் வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு நாங்கள் ஒன்றா இருந்தோம் இல்லையா, எங்கள் குடும்பத்தை நாசமாக்கணும் இவனுக்கு தான், இவ்வளோ பழிவாங்க தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் டாக்டர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டாக்டரும் வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க. என்னது அந்த புள்ள தான் இந்த பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எப்போயோ அவள் தப்பிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எபிசோட் முடியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட் பார்த்துடலாமா? இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னா, சமையல்காரன் வந்துட்டு மின்னல் தாக்கி தான் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையுமே நீங்க சொன்ன மாதிரி நான் பொய் சொல்லி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். எதுக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மாட்டக்கூடாது, நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயின்ட்ட யாரோ வந்துட்டு ஒரு பேப்பர் வந்து கொடுக்குறாங்க. என்ன பேப்பர்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கொடுத்த பேப்பர்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போய் அவ ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ மயக்க மருந்து கொடுத்து மயக்கமாக்கிறான் நம்ம ஹீரோயினை. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு தள்ளிட்டு போகிறா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த ட்ரெயின் கூட போனோடனே நம்ம ஹீரோன் எந்திரிச்சிடறாளா. அவள் எந்திரிச்சோடனே பார்க்குறா, எங்கே என்னை கடத்தி கூட்டிகிட்டு போகிறேன், என்னை கொண்டு போய் விற்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்று விற்கலாம் போல, நீ இங்கே இருக்கிறது வந்துட்டு ரொம்ப தப்பு, முதல்ல வந்துட்டு வேறு இடத்துக்கு போயிடுற, அதனால தான் வந்துட்டு உன்னை சேஃப்டி பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதே ட்ரெயினில் பார்த்தா நம்ம ஹீரோ தேடிட்டு நிறைய பேர் வரானுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, அவங்க அப்பங்காரனும் அதே ட்ரெயினில் தான் இருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. உடனே ரெஸ்ட் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறான். ஆனால் வந்துட்டு டிக்கெட் செக் பண்ணுறவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து டிக்கெட் எடுக்காம உள்ள போய் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்களா, ஒழுங்கு மரியாதை கதவை திறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு இவனும் அதை நோட்டீஸ் பண்ணுறான். யாருன்னா நம்ம ஹீரோட அப்பா இருக்கான் இல்லையா, அவனோட ஆளும். ஒருவேளை அவங்க 2 பேர் தான் அங்கே போய் ஒழிஞ்சிருப்பாங்களோ, எனக்கு என்னமோ அவன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணால் 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இது அவன மாதிரி தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் ஆள் வந்துட்டு பார்க்குறான். அதெல்லாம் இல்லை, அவங்களும் ஏதோ ப்ரைவேட்டாக பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி போய் டார்ச்சர் பண்ணுறீங்க, ஒழுங்கு அந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தரத்தி விட்டுறான். இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனும் போயிடுறான். அவங்க எல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு வெளியே வந்து டிக்கெட் செக்கர் கிட்ட திட்டு வாங்கிட்டு நடு இதுலேயே இறக்கி விட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ எது பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போனேன், நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்கிறான். நீ யார் அதை பற்றி சொல்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் சுத்தமாக புரியலது. இதுக்கப்புறமா ஹீரோட அப்பங்காரன் வீட்டுக்கு வந்தோடனே செகண்ட் ஒய்ஃபு ரொம்ப பாசமாக பேசுகிறா. எங்கே போனீங்க நீங்கள், உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் இப்போ தான் ரிட்டர்ன் வரீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம், இவன் ரொம்ப ஓவராக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு, சரி வாங்க நான் சமைச்சிருக்கேன் என் கையாலேயே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு உட்காடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வரான், அதே கோர்ட்டில் தான் வந்திருக்கானா. அவனுக்கு கொஞ்சம் டவுட் வருது. அது மட்டும் இல்லாமல் உன்னை நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன்னு சொன்னாங்களே அப்படிங்கும்போது, இதுவும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நாங்கள் வந்திருந்தேன், ஒரு விஷயமா வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நடிச்சிடறான். அதுக்கப்புறமா இவனோட எல்லா பொறுப்பும் அவனுக்கு கொடுத்ததாக சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூம்குள்ளே வந்து ஒரு ரெக்கார்டர் மாதிரி ஒன்று இருக்குது, ரெக்கார்ட் பண்ணது, அதை எடுத்து ஒழிச்சு வைக்கிறான். ஒழிச்சு வச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்கே வரா. அங்கே வந்து உடனே வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுறான். கூப்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு, நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம மேரேஜ் நடக்கணும்னு, ஆனால் வந்துட்டு மேரேஜ் தான் நடக்க மாட்டேங்குது, நம்மையும் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. என்னடா இது, இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானே, இவனை பழிவாங்க தான் நான் வந்திருக்கேன், இவன் என்னடா நம்மள்ட்ட இப்படிலாம் நடந்துக்கிறான்
பண்ணியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணானா ஒளிஞ்சிருந்து எதை கேட்டிருப்பான். கேட்டதுக்கப்புறமா நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, அவங்ககிட்ட மட்டும் போயிடாத, தயவு செஞ்சு கேளு அப்படிங்கும்போது நான் வந்ததே வந்துட்டு இந்த காரியத்துக்காக தான், நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா நம்ம ஹீரோயின். நான் போய் வந்துட்டு என் வேலையை பார்க்கணும், கொஞ்சம் பேசாமல் விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் ரெடி ஆகிறதுக்காக போயிடுறா. அப்போ தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் குளிக்கும் போது யோசிச்சுட்டு இருக்கா. சரி வேறு வழியே இல்லைல்ல அப்படிங்கும்போது கரெக்டாக அவங்க அப்பங்காரன் வந்துட்டான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அப்படியே கிட்ட போயிட்டுருக்கான். அப்போ தான் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா ஐயோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்குன்னு பார்த்தா நம்ம அப்பங்காரன் இருக்கான்லேயே அவனோட செகண்ட் ஒய்ஃபுக்கு. ஓ நீ தான் இந்த வேலையை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறான். ஆமாம் எதுவும் பண்ணலையே, நீ எதுவும் அவனை கொல்லையே, ஏதாவது கத்திக்கிது வச்சிருக்கியா அப்படிங்கும்போது இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவனை எதுவுமே பண்ண கிடையாது, ஏன் இப்படி வேணும்னு எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க, எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அவனும் நான் ஒன்றும் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக எதுவும் பண்ணல, இருந்தாலும் நீ பண்ணுறதான் ரொம்ப ஓவராக இருக்குது, எதுவுமே பார்த்து பண்ணு, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பண்ணாத, இதாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசி பண்ணலான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறான். இதுக்கப்புறமா பார்த்தா அதுக்கு அடுத்த நாள் அந்த அப்பங்கார இருக்கான் இல்லையா, அவனோட ஒரு செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் இருக்காதுடா, என் பையன் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பங்கார சொல்கிறான். இல்லைங்க நான் அப்படி தான் பார்த்தேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ரட்டரி சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனு இல்லைங்கல்ல, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கியா, ஒழுங்கு மாதிரி இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். இதுக்கப்புறமா அவங்க அப்பங்காரங்களோட செக்ரட்டரி இருக்கான்ல, அவன் சொன்ன மாதிரியே இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினில் செக் பண்ணான்ல அவனும் சொல்கிறான். இவங்க 2 பேரும் அப்போ தான் அவன் மேலேருந்து பார்க்குறான்னு கூட தெரியாமல் 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஒரு கிளப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கான், இவ தான் என்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செகண்ட் ஒய்ஃப்க்கு சுத்தமாக பிடிக்கல, அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் சுத்தமாக பிடிக்கல. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு போயிட. நம்ம ஹீரோவும் நிறைய பொண்ணு கூடலாம் இருக்கான். திடீர்னு பார்த்தா ஹீரோவை காணோம், ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா இல்லையா, அவனுக்கு டவுட் வந்துடுது, 2 ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ரெஸ்ட் ரூம் பக்கம் போகிறான். அங்கே போய் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அந்த கத்தாழை ஜெல் இருக்கு இல்லையா, அதை தேய்ச்சிட்டு இருக்கா. அது அவளுக்கு ரொம்பவே அலர்ஜி, அதனால் தேய்ச்சி நிறைய பொண்ணு வர வச்சுட்டு இருக்கா. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேறு எப்படி அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறது, இது ஒன்று தான் எனக்கு ஆயுதம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு ரூம்குள்ளே போய் பார்க்குறான், வேறு 2 கப்பிள்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வேறு இடத்துல இருக்காங்க. செக் பண்ணும்போது இவங்க கண்டிப்பாக மாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெரிய இருக்காங்க. அதே மாதிரி அங்கே மாட்டவும் கிடையாது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியோ ஒளிஞ்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரிலாம் வருது, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணான்னு சொல்லிட்டு போகும்போது 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு சீன் பார்த்தா அது எல்லாமே அவனோட மனப்பிராந்தி, எல்லாமே கனவு தான். அதை நினச்சி அவன் ரொம்ப பயந்துடுறான். ஐயோ இவங்க 2 ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க போலே, எனக்கு ரொம்பவே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனோன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான், எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, நீ திரும்ப ஃபாரின் போயிடு அப்படிங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் சுத்தமாக கேட்க கிடையாது. சரி என்ன பண்ணுறனாலும் பண்ணு, என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ போகும்போது பர்ஸை கீழே விட்டுட்டு போயிடறான். அதில் எடுத்து பார்த்தா இவங்க 2 பேர்த்தோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுது. ஒரு வேளைக்கு ஆகணும், சரி இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு, அதனால தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஓடி போகிறான். அவனை பார்க்கலான்னு அவனுக்கு என்னென்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அப்படியே க்ளோஸாக வரும்போது அங்கே தான் ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி அவங்க அப்பங்காரனும் வந்துடுறான். வந்ததுக்கப்புறமா இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஃபோட்டோ அப்படியே மறைச்சி வச்சுட்டு உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சீனை போட்டு போயிடறா. இவனும் வரும்போது அவங்க அப்பாவுக்கும் தெரியுது இல்லையா அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டு வராங்கன்னு. அவனும் ஒரு மாதிரி தான் முழிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆனது அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல, அப்படி கண்ணாலேயே எரிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா, பேசாமல் கேட்டுடலாமா இவங்ககிட்ட, இவன் தான் நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் இருந்தவன் இவன் தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கானே, பேசாமல் கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல. இது அவங்க அப்பா சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தாரான். பார்த்ததும் இல்லாமல் அங்கே சாப்பிட்றதுக்காக அங்கே போய் உட்கார போகிறான். போயிட்டு ஒரு விஷயம் சொல்கிறான். என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போகணும், நிறைய குழந்தைகளுக்குலாம் சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்குது, நீ கிளம்பு சீக்கிரமாக நம்ம போகலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வர சொல்கிறான். நம்ம ஹீரோவையும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரில் ஏற போகிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினை அவங்க அப்பங்கார கூப்பிட்றான். அதுக்கு முன்னாடியே செகண்ட் ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவள் போய் ஏறி உட்காந்துடுறா. உட்காந்ததுக்கப்புறமா சரி நீ அவங்க கூட மனசே இல்லாமல் அனுப்பி வைக்கிறான். இவங்க 2 பேர் ஒரு காரில் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், அவன் கூட ஒட்டுக்கா இருந்தாலும் எனக்கு தெரியும், அவன் என்ன சீக்கிரம் வச்சுருக்கானே, நீ எப்போ தான் நீ பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு சண்டை போட்டுகிட்டே திரும்பவும் அந்த காரில் இருக்காங்க. முன்னாடியே அவங்க கார் போய்கிட்டு இருக்கு.
இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு கார்லேருந்து ஒரே புகையாக வருது. யார் கார்னு பார்த்தா நம்ம ஹீரோட காரில் தான். உடனே வந்துட்டு நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி வேறு வழி இல்லை போல் 3 பேர் இதை போயிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது, நானே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கேன், இது அவளை வேறு எங்கே உட்கார வச்சுட்டு போகிறது, நம்ம முன்னாடி போவோம் அவங்க பின்னாடி வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முன்னாடி போயிடுறான். இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ வந்துட்டு இங்கே தனியாக இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுறா, காற்றெல்லாம் விசிறி விட்றா, என்னது திடீர்னு இவளுக்கு நல்ல குணம் வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது அவன் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். தூரம் போய் அந்த டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருக்கான்னா பாருங்களேன், என்ன ஒரு வெறித்தனம் பார்த்துட்டு இருக்கான். இவங்களும் வந்துட்டு அப்போ தான் கேஷுவலாக ஜாலியாக விளையாடிட்டு சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வந்துட்டு நம்ம ஹீரோட அப்பாங்காரனுக்கு சரியான டென்ஷன் ஆகுது. இவன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு பிளான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இவன் யோசிக்கிறா, இந்த ஆள் இந்த நேரத்துக்கு அங்கே போய் என்ன பண்ணுறான், ஏதோ இயற்கை இருக்காம்ல அதான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, ஓஹோ சரி சரி என்ன இயற்கையோ தெரில நான் வெயில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒய்ஃபை உட்காந்துட்டு இருக்கா. இவங்க சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோட அப்பாங்கார உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான், என்னடா பண்ணுறது இவங்களை ரொம்பவே நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு அந்த டூருக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்களா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு அவங்க பையன் இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் ரூம்க்குலேருந்து வரான். நீ என்னடா இங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா சில திங்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு அதை எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு வேணுடைய மல்லுப்பறான். அதை கேட்ட உடனே வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஓ இன்னும் நீங்கள் என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறீங்க, உங்களுக்கு வைக்கிறேன்டா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது அவளை வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவங்க 2 பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இவனும் ஏமாத்துற மாதிரி தான்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா காருக்குள்ளே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்குறான். போய் பார்த்தா அவங்க 2 ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி கிஸ் பண்ணிருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் காருக்குள்ளே 2 பேரும் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க, என்னடா இது நம்ம வந்துட்டு இவனை எப்படி ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பேசாமல் கிஸ் பண்ணுற மாதிரி நடிக்கிறது உண்மையாக பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவன் நம்புவான், நம்பி போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணுற மாதிரி கிஸ்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு, இப்படி ஏமாத்திட்டீங்களேடா பாவிகளா, நான் போய் இப்படி ஏமாந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சோக தாங்க முடியாமல் அவன் ரூமுக்கு திரும்பி போகிறான். எப்படியோ அவன் வந்துட்டு நம்ம நம்பினா போதும், எப்படியோ வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே மாட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது போல். இதுக்கப்புறமா வந்த உடனே ஹாஸ்டன் கிட்ட சொல்கிறான், இதெல்லாம் யார்கிட்டயே போய் சொன்னேன் உன்னை கொளுத்திடுவேண்டா அப்படிங்கும்போது, இல்லை நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உயிருக்கு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான். எவனோ ஒருத்தன் பொருள் பேசிகிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அவனுக்கு போய் பொழக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். உன் பையன் வந்துட்டு அந்த பொண்ணு பின்னாடி தானே சுற்றிட்டு இருக்கான், உன் ஒய்ஃப் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு வையேன், அவன் தான் சுற்றிக்கிட்டு இருக்கானே, நீயே விட்டு கொடுத்துட்டு போகக்கூடாது, அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும்னு ஒருத்தன் என்னவோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கா. அவனை போட்டு வெளுத்து கட்டிடுறாங்க. கட்டினதுக்கப்புறமா வந்துட்டு அவன் காசுலாம் கொடுக்குறான், இந்தா நீயே வச்சுக்கோ தேங்க்ஸ் இந்த மாதிரி பேசினதுக்குன்னு சொல்லிட்டு. அவன் என்னோட உண்மையான அப்பவே கிடையாது, நீயே வந்துட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், அவன்கிட்ட போய் வேற இருந்தால் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுறான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவன் வந்து, எவ்வளோ அழகாக இருக்கே, பேசாமல் எனக்கு மட்டும் வந்துட்டு ஒரு யங் ஸ்டேஜாக இருந்தால் நம்ம 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கலாம்ல அப்படிங்கும்போது, இப்போ மட்டும் என்ன பிரச்சனை, நான் சந்தோஷமாக தானே இருக்கேன், நீங்கள் என்ன சந்தோஷமாக தானே வச்சுருக்கீங்க அப்படின்லாம் நம்ம ஹீரோயின் பில்டப் விட்டுட்டு இருக்கா. இருக்கிறா உனக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே, சரி நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கிறதுக்கு நீ கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறான். எப்படியெல்லாம் வந்துட்டு என் பையனை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்படிலாம் ஏமாற்றி இவங்களை வந்துட்டு சும்மா விடக்கூடாது, 2 பேத்தையுமே சாகடிக்கணும் அப்படிங்கும்போது, புரிஞ்சிருச்சு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட காரில் வந்துட்டு ஒரு பாம்பை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோ கிட்ட வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்துட்டு அவளை கூப்பிட்டு போக வேண்டியது இருக்கும்பா அப்படிங்கிறான். ஓஹோ இதான் விஷயமா, எனக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ திட்டம் தீட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஜீனியஸாக வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பிளான் பண்ண மாதிரியே வந்துட்டு அவங்களும் அதுக்கு அடுத்த நாள் காரில் போகிறாங்க. 2 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது, என்னாச்சு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான், ஏதோ பிளான் வச்சுருப்பான் போலே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவனும் ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கான். 2 பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு கார் வெடிக்குது. யார் கார்னா ஹீரோட அப்பாங்காரன் போயிட்டுருக்க கார் வெடிக்குது. இவங்க 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. இவனுக்கு காசு கொடுத்து வச்சுருப்பாங்களே, இவன் வந்து சொல்லியிருப்பான் இந்த மாதிரி வந்துட்டு பாம்பு வச்சுருக்காங்கன்னு. ஸோ 2 பாம்பையும் வந்துட்டு மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அவன் இருக்க கார் வந்து வெடித்து செதறிடுது. நம்ம ஹீரோனுக்கு பார்த்து ஷாக்
ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறா. யாரு நீ, உண்மையை சொல்லு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ எதுக்கு என் குடும்பத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லியெல்லாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா வந்துட்டு இவன் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஒய்ஃபு, நீ இருக்கும்போது தான் நான் நல்லா இல்லை, நீ செத்ததுக்கப்புறமா நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. என்னங்கடா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவள் போனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவள் வர. அவள் வந்ததுக்கப்புறமா நீ பண்ணதுக்கெல்லாம் இது பத்தாது, இன்னும் நிறைய தேவைப்படுது அப்படிங்கிறா. நான் உன்னை கொல்ல போகிறது கிடையாது, நீ இருந்து தான் வந்துட்டு கஷ்டப்படணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ யாரடி முதல்ல சொல்லு, நீ எதுக்கு என் குடும்பத்துக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நீ சஸ்பென்ஸோடய சாவரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. கேட்டதுக்கப்புறமா நீ ஒரு குடும்பத்தை அழிச்சு இல்லை, உன்னோட தங்கச்சியோட புள்ள தான் நான் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்னது இவளா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே விட்டுட்டு போயிடுறா. அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, கிழவனுக்கு ஒரு ஊசியை போட்டு சோழியை முடிச்சு விட்டுறா. எதுக்கு கொண்டா, ஏன் கொண்டா, எங்கேருந்து வந்தான்னு கூட தெரியலை. இதெல்லாம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா, என்னது செத்துட்டானா, அவன் சாகக்கூடாது, ஏதோ எவிடன்ஸ் அவன் ஒழிச்சு வச்சிருக்கான், அதுதான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நம்மளோட ஹீரோயின். வீட்டுக்கு போய் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, எவிடன்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கே தான் ஒழிச்சு வச்சுட்டு போனான்னு தெரியலையே அந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறான்னு கிடைக்க மாட்டேங்குது, நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இரு, அப்போ தான் உனக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீ ஓவராக வந்து ஸ்ட்ரெஸ் ஆனேன்னா உனக்கு எப்படி தெரியும், ஒரு வழி ஏதாவது கிடைக்கும், மெதுவாக யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை சந்தோஷப்படுத்துறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடியாக சொல்கிறோம். நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி இருக்காளோ அதே மாதிரி ரெடியாக இவரா. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஜாலியாக போய் ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் வந்துட்டு அவங்க ஜாலியாக இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த நினைப்பு சுத்தமாக போகலை. அந்த ரெக்கார்டர் எங்கே ஒழிச்சு வச்சுருப்பான்னு எனக்கு தெரியலையே, எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ கொஞ்ச நேரம் இதெல்லாம் வந்துட்டு இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க உண்மையான பேரை கத்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு, ஓ இவளுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு கதையாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு அங்கேருந்து வெளியே வந்து ஃபாரினுக்கு படிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வீட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும்போது நான் இந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறா. நீங்கள் இந்த வீட்டில் இருந்துக்கோ, எனக்கு இனிமேல் இங்கேருந்து நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே போகும்போது அவன் செகண்ட் ஒய்ஃபோட அப்பங்கார வரான். அவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க ரெண்டுத்துக்கு கல்யாணமே ஆகலை, நீங்கள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கீங்க, நீ அவன் பையனே கிடையாது, நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் கேட்கும்போது அவங்க எதுவுமே பண்ணலப்பா, நீங்கள் இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்கிறா. வில்லங்கமே இவங்க கிட்ட தாண்டி இருக்குது, நீ பேசாமல் போன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் அடைச்சி வச்சு வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். சொல்லு, நீ எதுக்கு வந்து இங்கே வந்த, அவன் பையனாக நடிச்சிட்டு. அப்படிலாம் கிடையாது, நான் சொல்ல முடியாது அப்போ நான் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான். ஓ அப்போ இவன் மேலே கை வச்சா நீ சொல்லுவி இல்லைங்கும் போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு தான் தெரியும் அவன் என்னமோ ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் தேடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை போட்டு விட்டுறான். நம்ம ஹீரோனுக்கு ஒரே ஷாக்கு. அவளை கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு, அப்போ தான் தெரியுங்கும் போது நம்ம ஹீரோனை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் டாக்டர் ஆளை வச்சு தான் செட் பண்ணியிருப்பான், அவனுக்கு தெரிஞ்ச ஆள். அவங்கள வந்து காப்பாற்றி விட்டுறாங்க. காப்பாற்றி விட்டுட்டு அந்த எவிடன்ஸ் எங்கே இருக்குது அதை எடுத்துகிட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. வீட்டு ஃபுல்லாக தேடி கிடைக்க மாட்டேங்குது, எங்கே தான் ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியலன்னு பார்த்தா ஒரு கிளாக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கான். அதை எடுத்து பார்த்துட்டு இந்த எவிடன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸை தூக்கிக்கிட்டு அங்கே போகிறான் நம்ம ஹீரோயின். எங்கன்னா நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக, இதான் இங்கே தான் இருக்கு பாரு, இதுதான் நீ கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு அந்த ஆடியோவை கேட்குறாங்க. அந்த ஆடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அடைச்சி வச்சிருக்கான்ல இவன் தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் குடும்பத்தை கொல்ல சொல்லியிருப்பான். அதாவது ஹீரோயினோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அது வந்து நம்ம ஹீரோட அப்பங்காரன்னு சொல்லிட்டு இருப்போனே அவனோட தங்கச்சி, அவன் வந்து கொல்ல சொல்லிட்டு அந்த மாதிரி சொத்தெல்லாம் எடுத்து நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஆதாரமாக எடுத்து வச்சிருப்பான், ஃபியூச்சரில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இவங்க தங்கச்சியை வந்துட்டு இவனே சுட்டு கொண்டிருப்பான். இந்த செத்து போனான்ல இப்போ அவன் தான் சுட்டு கொண்டிருப்பான். அது எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும். அதை தான் வந்துட்டு இத்தனை வருஷமும் ஒழிச்சு வச்சிருக்கான். இவன் தான் கொல்ல சொன்னான் அப்படின்னு வந்துட்டு ஒரு ப்ரூஃப் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடும். ஓ இதைத்தான் ஒழிச்சு வச்சிருக்கானா, இதை உடச்சி தள்ளுற இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி தள்ளிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை வந்துட்டு கொளுத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொளுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோவோட ஆளு தான். அது தெரியாமல் இவன் பாட்டுக்கு வசனமாக பேசிகிட்டு இருப்பான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேலே நெருப்பு ஊற்றுறக்கு பதிலாக அந்த குடோனியே நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுருவான். அதுக்கப்புறமா அவன் வெளியே போனதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றினதுக்கப்புறமா இவங்க கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க. ரெண்டு பேருமே எப்படியும் உயிர் தப்பிச்சு வந்துட்டாங்க. இந்த எவிடன்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அதை பார்த்து ரொம்பவே வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க.
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு லைஃபுக்கே ஒரு மீனிங் கிடைச்ச மாதிரி இருக்குது. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, எப்படியும் நான் வந்த வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ஃபாரின் போகிறதுக்காக ரெடி ஆகிறா. சரி இவ்வளோ சீக்கிரம் நான் போவேன்னு நினைக்கல, நீ என் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறா ட்ரெயின்குள்ளே ஏறி. அங்கே போய் உட்கார்ந்த உடனே தான் தெரியுது நம்ம ஹீரோவும் பின்னாடியே வந்துடுவான். அது எப்படி உன்னை விட்டுட்டு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நீ வருவேன்னு, அதனால தான் வந்துட்டு நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இங்கே வந்துட்டு அவங்க 2 பேர்த்தோட ஜோடியுமே ஹாப்பியாக முடியுது. ஹாப்பி என்டிங். உங்களுக்கு அடுத்த ட்ராமா என்ன வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் அப்லோட் பண்ண முடியும்.